ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ல இருக்க கார்னிவல் ஆஃப்டர் கேம் தான் விளையாட போகிறோம். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கார்னிவல் ஆஃப் கேம் தான் விளையாட போகிறோம். கார்னிவல் ஆஃப் டெரர் கேம் தான் விளையாட போகிறோம். அதுவும் நம்ம 15 மினிட்ஸ்லேயே முடிக்க ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வாங்க கைஸ், நம்ம கேமுக்குள்ளே போகலாம். கூடிய சீக்கிரம் நம்ம 5 நிமிஷத்துலேயே முடிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளேயே இது முடித்து அப்லோட் பண்ணி சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி நம்ம சேனலில் போட்டுடுறேன். சரி வாங்க, இந்த வேறு ஏதோ பலூன் கிடக்குது கைஸ், வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் கொடுக்க மாட்டானுங்க எச்ச பசங்க. சரி வாங்க, நம்ம பைப்பில் தாவி போவோம் கைஸ். இந்த கோகோ அவுட்ஃபிட் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. லாஸ்ட் வீடியோவில் யாரும் கமெண்ட் பண்ணல கைஸ், இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். அப்புறம் நம்ம எடிட்டிங் சேனலில் ஒரு 1K ரீச் பண்ணிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சேனலில் எப்போ ரீச் பண்ணணும்னு தெரில. நானும் டெய்லி வீடியோ போடுறேன் கைஸ். தயவு செஞ்சு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும், ஹெல்ப் பண்ணி விட்ருங்க. குவிக்லி த்ரூ ஹியர் லுக்ஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் பாய்லர் ரூம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூம் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் பார்த்து போடா தம்பி அப்படின்னு சொல்லி விட்றாங்க கைஸ். இந்த கேம் ஆல்ரெடி விளையாடினதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, டக்குன்னு தாண்டி போயிடுறேன். இதே ஃபஸ்ட் டைம் விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டமானே இருக்கணும்னு சொல்ல முடியாது, ஈஸியாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. சரி வாங்க விளையாடுவோம். ஓடுறா நிற்போம். ஓடுறா எங்கே நம்ம போகிறோம்? கார்னிவல் ஆஃப்டர் வெளில போகிறோம். இதெல்லாம் ஈஸி கைஸ், ஒரே சான்ஸில் டக்குன்னு முடிச்சிடுவோம். இப்போ வாங்க, இதுக்கு மேலே ஏறி போகும். ஏறுடா ஏறி நான் கீழே என்ன கைஸ் இது சொன்னோன்னே உண்டேன். சரி வாங்க போவோம். ஏறி கைஸ், ஒரு பாட்டு பாட விட மாட்டானுங்க கைஸ். இருங்க ஏறுவோம். ஏறி ஒரு நிமிஷம். ஏறி நான் கீழே போகிறேன். ஏறி நான் கீழே போகிறேன். ஏறி நான் கீழே போகிறேன். ஏறி நான் கீழே போகிறேன். அப்படி வந்துட்டோம் கைஸ், வாங்க போவோம். ஓடுறா போய் குதிப்போம். நம்ம ஒரு வாட்டி கூட சாகாமல் விளாடணும்னு ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தெரிஞ்சு இங்கே செத்துருன்னு தான் நினைக்கிறேன். போச்சு, சொன்ன மாதிரியே செத்துறேன்னா. சரி வாங்க போவோம், இன்னொரு வாட்டி போவோம் கைஸ். ஓடு ஓடிடுறா கைஸ். நான் இந்த வீடியோவில் ஒரு வாட்டி கூட கட் பண்ணாமல் விளையாட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சீக்கிரம் இந்த கேமை முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லைனா நீங்கள் நான் ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதனால் இப்போ நம்ம கட் பண்ணாமல் ஃபுல்லாக விளையாட போகிறோம். 3 வாட்டி செத்துருப்பேன் இந்த இடத்துல. அதனால் 3 வாட்டியுமே நான் காட்டிட்டு தான் இருப்பேன். ஏன்டா இவ்வளோ ஈஸின்னு சொன்னியடா செத்துட்ருக்கேன்லாம் கேட்கக்கூடாது. இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். இப்போ 3 வாட்டி செத்துட்டேனா, இப்போ 4வது வாட்டி போயிடுவேன் நான், அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓடுறா. அந்த வீடியோ சுத்தமாக கட்டே பண்ணல கைஸ், அப்படியே தான் விளையாடி போடுறேன். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க நான் 15 மினிட்ஸ் இல்லை 10 நிமிஷத்தில் முடித்தேன்னு சொல்லிட்டு. 4வது வாட்டி விட்டேன்னா 5வது வாட்டியாச்சும் ஓடிடுறா. ஓடுறா பொறுமையாக நிற்போம். ஓடுறா இந்த டேர்னிங்கில் மட்டும் பொறுமையாக நின்று ஓடணும் கைஸ். ஓடுறா பொறுமையாக போகணும். ஓடுறா அச்சமலை ஓடு. வந்துட்டோம். பொறுமையாக இன்னும் கொஞ்சம் தான்டா, பொறுமையாடா. ஓடுறா. அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம் பக்கா. இப்போ நம்ம ஏணியில் ஏறி உள்ளே போகலாம். போடா. என்ன கைஸ் ட்ராப் இது? என்ன கைஸ் சப்பா ட்ராப்லாம் வச்சுருக்கானுங்க கைஸ். இதில் போய் நின்னா நான் பீஸாக நொறுங்கிடுவேன். ஆனால் அதுக்கு நான் நிற்கணும் அதில். ஆனால் நான் நிற்க மாட்டேன், பயப்படாதீங்க. என்ன கைஸ் இது? இங்கே இன்னொரு ஏணி இருக்குது. ஏறா ஏணிக்குள்ளே ஏறு. அங்கே பாருங்க கைஸ், கோகு ஜாப்பனீஸ் எழுதிருக்கு கைஸ். ஏதோ கோகு அனிமி பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். கோகு அனிமியில் அது பேர் என்ன கைஸ்? அது பேர் ஏதோ கைஸ், கோகு அனிமிலாம் இல்லை கைஸ். ஐயோ பேர் மறந்துட்டானே. ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் பீஸா? இல்லை 1 பீஸ் லூஃபி தானே வருவான்.
இதுவும் அனிமி கைஸ், மறந்துட்டேன். பேர் தெரில கைஸ், மன்னிச்சிருங்க. இந்த க்ளவுன் கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. இவன்லாம் ஒரு ஆளே இல்லை கைஸ், அசால்ட்டு கைஸ் இவன். சரி வாங்க, இதை எவனோ கமெண்ட் பண்ணியிருக்கானான்னு பார்ப்போம். யூடியூப்பில் இல்லை கைஸ், கேமில் சொன்னேன். எவனும் கமெண்ட் பண்ணலை. வாங்க நம்ம மேலே ஏறுவோம் கைஸ். 5 நிமிஷம் தான் கைஸ் ஆகிருக்கு, அதுக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடணும் தான் நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. வாங்க போவோம். ஓடுறா நம்ம கூட எவனோ வராங்க கைஸ். என்னது ஒமினா 76 கைஸ். இவனை பார்த்தா விடிஜிவி கார்னிவல் ஆஃப் டெரர் விளையாடும் போது ஒருத்தன் வருவாங்க கைஸ். அவன் பேர் சரியான ஞாபகம் தெரில. அவனும் இதே அவுட்ஃபிட் தான் கைஸ் போட்டிருப்பான். இந்த ரெட் கலர் ப்ளஸ் எல்லோ கலர் மிக்ஸ்டு ரோபோட் மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி தான் போட்டிருப்பான். நம்ம விளையாடும் போது இதே மாதிரி தான் கைஸ் வருது. தேர்ஸ் ஒன்லி 1 செகண்டு ஏதோ சொன்னான், படிக்கலை. பேசிகிட்டே படிக்க மாட்டேன்ட்டேன் கைஸ். சரி வாங்க உள்ளே போயிட்டு உட்காந்துருவோம். ஏ என்னடா மேலே கூப்பிட்டு போகுது. டே கீழே போனேன்டா, ஸ்டாப்பிங் கீழேடா. போகுது மேலே போயிட்டு திருப்பி கீழே வருது கைஸ். சரி வாங்க நம்ம இறங்கி ஓடிடுவோம். பயமாக இருக்குது கைஸ் இங்கே பார்த்தாலே. செக் பாயிண்ட்டு பார்த்துருவோம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஒரு ட்ராப்பா? போச்சு, செத்துறேன். இதெல்லாம் ஒரு ட்ராப்பே இல்லை கைஸ். இதெல்லாம் ஒரு ட்ராப்பா? ப்ரோ பிளேயர் கைஸ் நான். ட்ராப்பே இல்லை, இதெல்லாம் கணக்கே இல்லை. வாங்க ஏதோ கத்தி மாதிரி இருக்குது. என்ன கைஸ் இது? என் கிராணி தெரியுமா கைஸ்? ட்ராப் வச்சே சாவடிப்பா, அவகிட்டேருந்தே எஸ்கேப் ஆகிருக்கோம். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நீ எங்கடா கிராணி எஸ்கேப் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிராணி 3 எஸ்கேப் ஆகிருப்போம் கைஸ். ஆனால் கிராணி 1 and 2 தான் எஸ்கேப் ஆகிருக்க மாட்டோம். கூடி சீக்கிரம் நான் லைவாக போட்டு தான் இந்த கிராணியை தோக்கடிப்பேன். லைவே 100 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு போடுறான்னு சொன்னியடா, இன்னும் போடலையாடான்னு நீங்கள் கேட்பீங்க. டைம் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். கூடி சீக்கிரம் போட்டுடுறேன் கைஸ். வாங்க போகலாம். வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லை கைஸ். இதில் எங்கேருந்து நான் லைவ் போடுறது? கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஐயோ போச்சு, ஏறி சேர்த்துறேன். கூடிய சீக்கிரம் லைவ் போட்டுருவோம் கைஸ், கவலைப்படாதீங்க. இங்கே 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் 3 நிமிஷத்தில் கேமை முடிச்சிடுவேனான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இல்லை தான். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கோலியாச்சும் முடிக்கணும். ட்ரை பண்ணலாம் வாங்க. ஓடுறா கைஸ். என்ன கைஸ் இது? சப்பா ட்ராப்லாம் வைக்கிறானுங்க. ஓடுறா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. டக்குன்னு ஓடுவோம் வாங்க. ஓடுங்கள் செக் பாயிண்ட்டை நோக்கி ஓடுங்கள். இதெல்லாம் ஒரு ட்ராப்பே இல்லை கைஸ், அசால்ட் ட்ராப்பு. ஐயோ செத்துட்டேனே. அசால்ட் ட்ராப்பு கைஸ். இப்போ எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்க. வேற மாதிரி இருங்க கைஸ். கொஞ்சம் இப்போ போவாங்க கைஸ். எவன் வருவான்? எவன்டா வருவான்? ஐயோ ஏறுறா அதில் ஏறுறா. அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சூப்பர். என்ன கைஸ் இது ஏற முடியல. இருங்க வெயிட் பண்ணுவோம். பேர ஒன்றா தீஞ்சி விட்டுறோம். இப்போ பின்னாடி போயிட்டு அப்படியே ஏறுறோம். சூப்பர். செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம். இதெல்லாம் ஈஸி தான் நம்மளுக்கு. மேலே ஏறி அப்படியே அதில் தாகணும். திருப்பி இதில் ஏறி அதில் தாகணும். அதுதான் ஈஸி. இப்போ இது ஸ்பீடாக போகிற போர்ட்டல் தானே கைஸ். இருங்க. திஸ் எல்லோ ஃபயர் வில் மேக் யூ ரன் ரியலி ஃபாஸ்ட். சூப்பரே. நம்ம ஸ்பீடாக ஓடி போயிடுவோம். என்ன கைஸ் நெட்டு ப்ராப்ளம் வருது. பரவாயில்ல, ஓடுவாங்க. நம்மளாலாம் யாரையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். கரெக்டாக ஓடிட்டேன். வாங்க இன்னொரு வாட்டி ஓடுவோம். ஏன் வருவான்? ஓடுறா டக்குன்னு ஓடுறா. போச்சு, செத்துறேன். வருங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். போங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி ஊந்துருவேன் தான் நினைக்கிறேன். பார்த்து போனோம். சரி வாய் வச்ச மாதிரி ஊன்ட்டேன் கைஸ். சரி வாங்க ஓடுவோம். இந்த வாட்டி ஊழ மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை. ஓடுவோம் வாங்க. ஸ்பீடாக ஓடு. ஸ்பீடாக ஓடுங்கள். வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். வந்துட்டோம்டா. கொஞ்சம் தான் அப்படியே பின்னாடி போயிட்டு ஓடி அங்கே தாவணும். போய் தாவிட்டேன் லைட்டாக ஒரே வாட்டி, அவ்வளோதான். தாவிட்டேன் கைஸ். சூப்பர். 9 நிமிஷத்தில் நம்ம இங்கே வந்துட்டோம். 10 நிமிஷத்தில் முடியலான்னு பார்த்தா இன்னும் நிறைய இருக்குது கைஸ். ஆனால் அது இப்போதைக்கு முடிக்க முடியல. இருங்க 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். நம்ம ஓடி போயிட்டு தாவணும். எங்கே தெரியுமா கைஸ் டைம் வேஸ்ட் ஆச்சு? இப்போ இந்த ஃபயர் போர்ட்டல் இருக்கா இங்கே, இது கூட பரவாயில்ல கைஸ். அந்த பேர் என்ன,
அந்த கம்பியில் நம்ம மேலே ஏறி ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஊழ்ந்தோம் பார்த்தீங்களா, அங்கே தான் கைஸ் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட பரவாயில்ல. இப்போ மட்டும் அது நம்ம விழாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துருந்துன்னு வைங்க, 8 நிமிஷத்தில் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் 10 நிமிஷம் ஆகிட்டு என்ன பண்ணுறது? இப்போ என்ன கைஸ் இது இடம் இல்லை, எங்கே குதிப்போம்? போயிட்டேன். மேலே தான் கைஸ் இருந்திருக்கு. ஐயோ இதுவும் ஸ்பீடாக போய் ஊச்சிட்றா வின்ட்டேன். ஸ்பீடாக வர்றது மட்டும் கொஞ்சம் தடங்கலாகுது, ஏன்னு தெரில. சரி வாங்க போவோம். இன்னொரு வாட்டி இப்போ ஸ்பீடாக போய் குதிக்கணும். குதிச்சிட்றா போச்சு. இந்த வாட்டி வின்ட்டேன்னா இன்னும் லாஸ்ட் ட்ரை கைஸ், ஒன் லாஸ்ட் டைம் போய் விழுவோம். யாரும் ரவந்திரன் போயிட்டான் கைஸ். அவனை பீட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா முடியல. போடி ஜஸ்ட்டு மிஸ் வந்துட்டேன். போட எரிமலையில் போய் விழுந்துடுறா. அப்படி விழுந்துட்டோம். இப்போ நம்ம கார்னிவலோட இடத்துக்குள்ளே போக போகிறோம். பியூ தட் பிளேஸ் வாஸ் ஸ்கேரி பட் வி ஆர் ஸ்டில் ட்ராப்ட் இந்த கார்னிவல். தெரியும்டா, இப்போ தான்டா கார்னிவல் உள்ளே போகிறேன் நான். ஃபன் ஹவுஸ் இதுக்குள்ளே போனேன்னா சில ட்ராப்புகள்லாம் இருக்கும் கைஸ். இதெல்லாம் ஈஸி கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரே சான்ஸில் ஓடிடுவேன். இது என்ன பண்ண நம்ம ஸ்பீடாக போவோம், ஸ்க்ரீனும் குட்டியாகிட்டே போகும். இது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் நான் ஈஸியாகவே வந்துட்டேன். இது பாருங்கள், கிராணி ட்ராப் மாதிரி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் என்ன ட்ராப்பு கைஸ், அசால்ட்டாக போவோம் நம்மலாம். அங்கே போவோம், ஒரு தாவு, அங்கே ஒரு தாவு, அப்படியே சைடில் வந்துட்டு இங்கே ஒரு தாவு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இன்னும் ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இருக்கா? இதுக்கப்புறம் அந்த ரோலர் கோஸ்டர் ஒன்று வந்துச்சுன்னு வைங்க, நம்ம பாதி கேமை முடிச்சிட்டோம். பாதி இல்லை, சாரி 90% முடிச்சிட்டோம் அந்த ரோலர் கோஸ்டர் வந்துச்சுன்னா. இப்போ நம்ம 80% முடிச்சிட்டோம் கைஸ். வாங்க போவோம். இந்த கதவுக்குள்ளே போனால் ரோலர் கோஸ்டர் வரும்னு நினைக்கிறேன். இல்லை ட்ரெட்மில் வருமா? இல்லை, ட்ரெட்மில் தான் வந்திருக்கு. வாங்க போவோம். கொஞ்சம் பொறுமையாக நின்றுட்டு அப்படியே ஓடு 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 ஓடு. இதெல்லாம் சப்ப ஈஸி கைஸ். ஓடுறா அப்படியே ஓடிடுறா. வந்துட்டேன். நிற்கலாம் பொறுமையாக நிற்கலாம். ஓடுறா வந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான், அசால்ட்டு வந்துட்டேன் கைஸ். ஃபைனலி ரோலர் கோஸ்டர் வந்துருச்சு. 90% ஆஃப் கேம் முடிச்சிட்டோம். ஆப் இன்டு த ரோலர் கோஸ்டர் அண்ட் லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் ஹியர். சூப்பர், வந்துட்டோம். 12 நிமிஷம் ஆச்சு, வந்துட்டோம். சொன்ன மாதிரி 15 மினிட்ஸில் முடிச்சிட்டோம் கைஸ். முடிக்க போகிறோம். இது எவ்வளோ பொறுமையாக போகுது. ஸ்பீடாக தானே போனோம். இது ஏன்னா எவ்வளோ பொறுமையாக போகுது. ஐயோ என்ன கைஸ், இது எவ்வளோ பொறுமையாக போகுது. ஸ்பீடாக தானே போனோம். போடா கைஸ், பொறுமையாக போகுது கைஸ். இது ஸ்பீடாக போகுமா? இறங்கிட்டான், ஸ்பீடாக போகுது. இப்போ கூட கம்மியாக தான் கைஸ் போடு, ரொம்ப ஸ்பீடாக போகல கைஸ். சரி 13 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிப்போமா? முடிச்சிடலாம் கைஸ். அதெல்லாம் போடா என்ன கைஸ் இது? போகுது ஸ்பீடு எடுக்குது. மேலேருந்து அப்படியே கீழே போகும். ஸ்பீடு ஏறிச்சு கைஸ். இந்த ஸ்பீடு தான் நம்மளுக்கு வேணும். அவ்வளோ பொறுமையாலாம் போனால் என்னைக்கு போய் சேர்றது. அதெல்லாம் குதிச்சிட்டோம். கார்னிவலை விட்டு வெளில வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க கைஸ். பாய் கைஸ், பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. பாய் கைஸ், பாய்.